ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் கோலாகலமாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. தங்க ரதத்தில் பவனி வந்து அருள் புரிந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட திவ்யதேச கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. சொர்க்கவாசல் கடந்து வந்து அருள் புரிந்த தெய்வங்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள வைணவ திருத்தலங்களில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி பரமபதவாசல் திறப்பு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் இன்று வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு தங்கரத உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. நில வைகுண்டமாக போற்றப்படும் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய தேரடியில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து அர்ச்சகர்கள் ஆரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க இரு வெண்ணுலக குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க ரதத்தின் வடத்தை ஏராளமான பக்தர்கள் பிடித்து இழுக்க மாட வீதியில் ஸ்ரீ மலையப்பனுக்கு தங்கரத பவனி கோலாகலமாக நடைபெற்றது. கோவிந்தராம கோஷங்கள் விண்ணை பிளக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ மலையப்பனை கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி தரிசனம் செய்து கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்த வைகுண்ட துவார தரிசனத்திற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலை 1 மணி வேளையில் முக்கிய பிரமுகர்கள் தரிசனம் செய்தனர். இதையடுத்து இடிப் வழியாக டோக்கன் பெற்ற பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் காலை 7 மணி முதலே சர்வ தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கங்கள் எழுப்பியபடி வரிசைகளில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கோயிலை பச்சை மற்றும் வண்ண தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். அதிகாலை வேளையில் ஆலயத்தில் உள்ள சொர்க்கவாசலுக்கு ஆலய அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள், அர்ச்சகர்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோயிலில் மூலவர்களான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் புதுப்பட்டாடைகள், கவசங்களோடு பலவித ஆபரணங்கள், மலர் மாலைகளுடன் கிளிமாலைகள் அணிந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினர். இதையடுத்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஸ்ரீ அரங்கநாதர் சன்னதி முன்பு மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலமூர்த்திகளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். மேலும் சர்வ தரிசனம் துவங்கியது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து பெருமாளை சேவித்ததும் சொர்க்கவாசலை கடந்து வர அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து தரிசன ஏற்பாடுகள் குறித்து பேசிய ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள். நாங்கள் இங்கே சென்னை வடபழனியில் இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வரோம். அண்ட் இந்த அலங்காரம் சூப்பராக, லைக்
திருப்பதியில் இருக்கிற அலங்காரம் மாதிரி கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்தால் மனம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. வைகுண்டத்துக்கு போன மாதிரி இருக்குது. நாங்கள் சென்னை காசிமேடுலேருந்து வரோம். இங்கே டிடிடி சென்னையில் இருக்க டிடிடி பெருமாள் கோவிலில் வந்து தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ உள்ள பெருமாள் பார்த்தா ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு. அங்கே பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே சொர்க்கவாசல் வழியாக நடந்து வரும்போது அங்கேயும் பார்க்க அவ்வளோ எப்படி சொல்ல மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு. திருப்பதியில் போயிட்டு பெருமாளை பார்க்க முடியாத குறைய நாங்கள் இங்கே வந்து பார்த்து தீர்த்துக்கிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தரிசனமும் பார்க்கறதுக்கும் சரி, மனசுக்கும் சரி ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்துச்சு. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பசுமை அமைப்பு சார்பில் துளசி செடிகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், கும்பகோணம், காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய திவ்ய தேசங்களில் சொர்க்கவாசல் திறப்பு இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பூலோக வைகுண்டமாகவும் திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்தலமாகவும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோயிலை வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வண்ணமின் விளக்குகளால் அழகாக அலங்கரித்திருந்தனர். கோயிலில் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் ரத்தன அங்கி அலங்காரத்தோடு அபயம் காட்டி கிளிமாலை சூடிக்கொண்டு ஸ்ரீ நம்பெருமாள் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தவாறு சொர்க்கவாசல் கதவுகளை தாண்டி வெளியே வர ஏராளமானோர் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசித்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். திவ்ய தேசங்களில் 6வது ஸ்தலமாகவும் பஞ்சரங்க ஸ்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடியில் அமைந்துள்ள அப்பக்குடத்தான் திருக்கோயிலின் அழைக்கப்படுவதுமான ஸ்ரீ கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அப்பால ரங்கநாதர் கோயிலில் எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க உற்சவர் பெருமாளை மெல்லிய வஸ்திரம் போர்த்தியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி உற்சவர் மற்றும் சொர்க்கவாசல் கதவுகளுக்கு ஆரத்தி காட்டியதும் பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. மேலும் உற்சவர் சர்வாபரண பூஷிதனாக காட்சி அளித்தவாறு வாசல் கதவுகளை தாண்டி வெளியே வர ஏராளமான பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்தனர். அபயம் காட்டியபடி சங்கு சக்கரதாரி கோயில் பிரகாரத்தை சுற்றி வர ஆழ்வார்களும் பின்தொடர்ந்து வந்தனர். இதையடுத்து சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் வையாடி சேவை நடத்தப்பட்டது. கும்பகோணத்தில் உள்ள 14வது திவ்ய தேசமாக விளங்குவதும் கல்கருட ஸ்தலமாக போற்றப்படுவதுமான நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் இன்று அதிகாலை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த கல்கருட பகவானுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீ வஞ்சுளவள்ளி தாயாரையும் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளையும் முத்தங்கி அலங்காரத்தோடு கேடயத்தில் நிறுத்தி மெல்லிய ஆடை போர்த்தி வெளியே சுமந்து வந்தனர். பரமபத வாசலுக்கு புனித நீர் தெளித்து பூஜைகள் செய்து எம்பெருமான் மீது போர்த்தப்பட்டிருந்த மெல்லிய திரை விளக்கப்பட்டதும் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. பிறகு சுவாமியும் தாயாரும் வாசலை கடந்து வெளியே வர பக்தர்களும் பின்தொடர்ந்து வந்து தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள 44வது திவ்யதேச ஸ்தலமாக இருக்கும் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வண்ணமலர் தோரணங்களால் சொர்க்கவாசல் பகுதியை விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். எம்பெருமானின் தசவதாரங்கள் வெள்ளிக்கவசமாக திருக்கதவுகளுக்கு சாற்றப்பட்டிருந்தது. மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க கதவுகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களை சுமந்து வர திருக்கதவுகள் திறக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் ரத்னங்கி அலங்காரத்துடன் வாயிலை கடந்து வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். பிறகு பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ததும் தெய்வங்களை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் உற்சவர் கோதை நாச்சியாரையும் விசேஷ அலங்காரத்தோடு பரமபத வாசல் கதவுகள் முன்பு எழுந்தருளச் செய்திருந்தனர். வாயிற்கதவில் ஆழ்வார் பெருமக்களின் திருவுருவங்கள் அழகாக வரையப்பட்டிருந்தன. இதேபோல் மற்றொரு பக்கத்தில் எம்பெருமானின் தசவதார திருவுருவங்கள் வரையப்பட்டிருந்தன. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகள் முன்பு அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முன்னிலையில் சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டன. பிறகு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு பக்தர்கள் ஸ்ரீ பெரிய பெருமாள் உற்சவ மூர்த்தியோடு சொர்க்கவாசல் கதவுகளை கடந்து வெளியே வந்தனர். அவரை தொடர்ந்து வெள்ளிக்கேடயத்தில் ரங்கமன்னாரும் ஆண்டாள் நாச்சியாரும்
பரமபத வாசலை கடந்து வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சென்னை மயிலாப்பூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் தேவஸ்தானத்தில் கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு தனித்தனி கேடயங்களில் உற்சவர்கள் ஸ்ரீ நம்மாழ்வாரையும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். பாராயணம் நிறைவு பெற்றதும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருக்குடை சேவையோடு கருடன் மீது அமர்ந்தவாறு உற்சவர் பெருமாள் அழகாக திருக்காட்சி தந்தபடி பவனி வர வழிநெடுகிலும் பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு உற்சவரை பின்தொடர்ந்து சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரமபத வாசல் திறக்கும் நிகழ்வு நடைபெற்றது. ஹரியும் ஹரனும் ஒன்று எனும் தத்துவத்தை உலகறியச் செய்யும் வகையில் சிவாலயத்தில் மூலவர் சன்னதி பின்புறம் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி சன்னதி முன்பு அமையப்பெற்ற திருக்கதவுகளுக்கு திருநாமமிட்டு துளசி மற்றும் மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். உபயநாச்சியார்கள் சமேதராக சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருக்க மூலஸ்தானத்தில் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு அருள்பாலித்தார். தனி சன்னதியில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் பத்மாசனி நாச்சியாக திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு கோபுர தீபம் கும்ப தீபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிறகு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கினர். மேலும் சொர்க்கவாசல் கதவுகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் திருக்கதவுகள் திறக்கப்பட்டன. பிறகு பக்தர்கள் சொர்க்கவாசல் கதவுகள் வழியே வெளியே வந்து ஹரியையும் சிவரூபமாக உள்ள மலையையும் தரிசித்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோயிலில் ஸ்ரீ திருமங்கையாழ்வார் திருவடித்துழல் நிகழ்வு வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கௌசிக மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிய நம்பிராயரை மண்டப மேடையில் சர்வலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆழ்வார் ஆச்சாரியார் உற்சவமூர்த்திகளையும் தனி மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். எதிர் சேவையாக ஸ்ரீ திருமங்கையாழ்வார் கைகூப்பியபடி எழுந்தருளியிருக்க ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் சாயரட்சை பூஜைகள் நிறைவு பெற்றதும் ஜீயர் சுவாமிகள் கவரி வீச ஆழ்வாரை கைத்தலமாக சுமந்து வந்து ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருவடிகளில் சேர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து புனிதமாக எடுத்து வரப்பட்ட திருத்துழாய் கொண்டு பட்டாச்சாரியார்கள் பெருமாள் திருவடியில் சேர்த்தனர். அப்போது பிரபந்ததாரர்கள் பெரிய திருமொழி பாராயணம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆரத்தி காட்டியதும் மீண்டும் ஸ்ரீ திருமங்கையாழ்வாரை கைத்தலமாக சுமந்து வந்து சுவாமியின் எதிரே ஆசனத்தில் எழுந்தருளச் செய்து பரிவட்டம் கட்டி மலர் மாலை அணிவித்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஆரத்தி காண்பித்ததும் ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை சூட்டி மரியாதை செய்தனர். நிறைவாக அனைவருக்கும் துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் இருக்கும் வைணவ திருத்தலங்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்புகள் நடைபெற்றன. அந்த காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். வேலூரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசித்தனர். பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி இருக்க மைய வளாகத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருவுருவப் படத்தை வண்ண மாக்கோலத்தால் அழகாக வரைந்திருந்தனர். சுவாமிக்கு விண்பட்டு கட்டி வெள்ளிக்கவசங்களோடு திருமார்பில் ஸ்ரீதேவி பூதேவி பதக்கங்கள் வைத்து கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்ததும் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட வாசல் திறப்பை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் சுவாமி நம்மாழ்வாரையும் தனித்தனி கேடயங்களில் அமர்த்தி ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டி ஆலவட்டம் வீசப்பட்டது. பிறகு அனைவருக்கும் தீர்த்தம் தந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து சொர்க்கவாசல் கதவுகளுக்கு பல்வேறு பூஜைகள் செய்ததும் வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு சுவாமி நம்மாழ்வாருக்கு தரிசனம் தரும் நிகழ்வு நடத்தப்பட்டது.
பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் தாயார்கள் சமேத பெருமாளை சுமந்து வந்தனர். இதையடுத்து ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி மரியாதைகள் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் வைகுண்ட வாசலை கடந்து வந்து தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளை பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. இதையடுத்து இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்தோடு இருகுடை சேவையுடன் உற்சவ மூர்த்திகள் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து சுவாமி நம்மாழ்வாருக்கு தரிசனம் தரும் நிகழ்வை நடத்தினர். மேலும் உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டியதும் சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக தெய்வங்களை வெளியே அழைத்து வந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலின் கீழே கோலுவிருக்கச் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் நிறுத்தி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர வெள்ளி கேடயத்தில் எழுந்தருளிய தெய்வங்களை கோயிலை சுற்றி அழைத்து வந்து பரமபத வாசல் முன்பு எழுந்தருளச் செய்தனர். சங்கு முழங்க கோயில் யானை செங்கம்மா வணங்க பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு சுவாமி நம்மாழ்வாருக்கு பரிவட்டம் கட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை தரிசிக்க கோயில் யானை செங்கம்மா சாமரம் வீசியபடி உற்சவ மூர்த்திகளை வலம் வந்து வணங்கியது. சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் இன்று அதிகாலை வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். வண்ணமலர் தோரண பந்தல் அமைக்கப்பட்ட பரமபத வாசல் முன்பு கதவுகளுக்கு நட்சத்திர தீபம் கும்ப தீபம் காண்பித்தனர். கதவின் வெளியே சுவாமி நம்மாழ்வார் கேடயத்தில் எழுந்தருளியிருக்க மெல்லிய திரை போர்த்தி கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் பல்லாக்கில் எழுந்தருளினார். பிறகு மெல்லிய வஸ்திரம் விளக்கப்பட்டதும் சர்வலங்காரத்தோடு சுவாமியும் தாயார்களும் திருக்காட்சி தந்தருள சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் தரிசனம் தந்தபடி வாயிற்கதவுகளை கடந்து உபயநாச்சியார்களுடன் வெளியே எழுந்தருளினார். வெளிப்பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் ஏராளமான பக்தர்கள் பின்தொடர ஆலய புறப்பாடு புறப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயப்பிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டது. பின்னர் ரத்னாங்கி அலங்காரத்தோடு உற்சவர் பெருமாள் வாயில் கதவுகளை கடந்து வெளியே வந்ததும் ஆரத்தி காண்பித்தனர். சங்கு சக்கரதாரி அபயம் காட்டியபடி அருள்பாலிக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மண்டப மேடையில் சுவாமியை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பரமபத வாசலுக்கு தூபத்துடன் ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தி பரவசத்துடன் ஏராளமானோர் எம்பெருமானின் திருநாமங்களை சேவித்தபடி இருக்க சொர்க்கவாசல் கதவுகள் திறக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர் பெருமாள் திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. அபயம் காட்டியபடி அருள்பாலித்த சுவாமி சர்வாபரணங்களுடன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியமும் தந்தருளினார். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோயிலில் திருத்துழாய் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த பரமபத வாசல் கதவுகளுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தூபதீபம் காண்பித்ததும் கதவுகள் திறக்கப்பட்டன. பிறகு அதன் வழியாக பக்தர்கள் உள்ளே சென்று ரத்னங்கி அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை தரிசித்தனர். சுவாமிக்கு சஸ்திரங்கள் கொண்டு சோடசோபச்சாரம் செய்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயிலில் ஏராளமானோர் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகம் முழுவதும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். சுதை சிற்ப வடிவமாக அருள்மிகு காளியம்மன் மஞ்சள் பட்டு சேலையும் கற்கள் பதித்த ஹாரங்களுடன் காதணிகள் மூக்குத்தி புல்லாக்கு மற்றும் கிரீடமணிந்து சூலமேந்திய தேவியாக திருக்காட்சி தந்தருளினார். பிறகு பக்தர்கள் திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறியபடி குங்குமம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
நிறைவாக மூலவர் ஸ்ரீ காளியம்மனுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கு அமைந்துள்ள நித்திய சொர்க்கவாசல் முன்பு உற்சவர் பெருமாளை உபயநாச்சியார்கள் சமேதராக பரமபத கோலத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளை தரிசனம் செய்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிங்கவரம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயிலில் முத்தங்கி அலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு உற்சவரதன் வழியே வெளியே வர பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சங்கு சக்கரதாரியாக நின்று அபயம் காட்டியபடி உற்சவர் பெருமாள் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெருமாளை பக்தி பரவசத்துடன் மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ பிந்துமாதவ பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் கோயிலின் வெளியே குழுமியிருக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாள் தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதையடுத்து உற்சவரை சொர்க்கவாசல் கதவுகள் வழியாக வெளியே சுமந்து வந்தனர். பிறகு நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிரிய பக்தன் மீது சர்வாபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்த உற்சவர் பெருமாளை வாகன மண்டபத்தில் அமர்த்தி தீபம் காண்பித்தனர். கோயில் மூலவர் ஸ்ரீ பிந்துமாதவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்களோடு விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை மற்றும் கோவிந்தநாம ஸ்மரணத்தோடு தீபம் காண்பித்தனர். நாமக்கல்லில் மலைக்கோட்டை கிழக்கு புறத்தில் உள்ள ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோயிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பிறகு மங்களவாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க சொர்க்கவாசல் கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய கதவுகள் திறக்கப்பட்டன. அங்கு மூலவர் சுவாமிக்கு ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு பிரதான அர்ச்சகர் சடாரியை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் பிரசித்தி பெற்ற கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி காத்திருக்க பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டு தேங்காய் சூறையிடப்பட்டதும் தாயார்கள் சமேத பெருமாளை வெளியே சுமந்து வந்தனர். உபயநாச்சியார்கள் உடன் உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்தவாறு அருள் புரிய நாதஸ்வரம் இளதாளங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தெய்வங்களை கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். திருப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கனகவல்லி ஸ்ரீ பூமாதேவி தாயார் சமேத ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் உற்சவர் பெருமாளை உபயநாச்சியார்களோடு சிறப்பு அலங்காரத்துடன் சேஷ வாகனத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். மூலவர் பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி கவசங்களுடன் ஆபரணங்களும் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு சொர்க்கவாசல் கதவுகளுக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை வாயிற்கதவுகளை கடந்து சுமந்து வந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் தாயார்களுடன் பரமபத கோலத்தில் அமர்ந்தபடி எம்பெருமான் பிரகாரத்தில் உலாவர பெண்கள் கோலாட்டங்கள் ஆடியபடி முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பியபடி பின்தொடர்ந்து வந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்து பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள உற்சவர் பெருமாளை முத்தங்கி அணிவித்து மெல்லிய போர்வை போர்த்தியபடி வழிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சொர்க்கவாசல் கதவுகள் முன்பு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க திருக்கதவுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சுவாமி நம்மாழ்வார் எதிர்சேவையாக நின்றிருக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் உற்சவர் சர்வலங்காரத்தோடு தரிசனம் தந்தபடி சொர்க்கவாசல் கதவுகளை கடந்து வெளியே வந்தருளினார். அப்போது சுவாமிக்கு கண்ணாடி சேவையும் நடைபெற்றது. பிறகு உற்சவர் முன்பு ஸ்ரீ நம்மாழ்வாரை நிறுத்தி பரிவட்டம் கட்டி மரியாதை செய்து துளசியால் அர்ச்சித்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவருக்கு வாகன புறப்பாடு நடைபெற்றது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் கோலாகலமாக நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. தங்க ரதத்தில் பவனி வந்து அருள் புரிந்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி.
சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட திவ்யதேச கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. சொர்க்கவாசல் கடந்து வந்து அருள் புரிந்த தெய்வங்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள வைணவ திருத்தலங்களில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் திறப்பு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.